மா, கும்பாபிஷேக கலசத்தை உங்க வீட்ல கொண்டு வந்து ஒப்படைக்கிறோம். நீங்க தொட்டு பூஜை பண்ணி கொடுக்கணும். அதான் எங்க எல்லாரோட விருப்பமும். அந்த பூஜையை நான் பண்றதை விட என் பொண்ணு பண்றதுதான் சிறப்பா இருக்கும். அவளுக்கு தான் இப்ப கல்யாணமே. அந்த கல்யாணம் நல்லபடியா நடக்க அவளே கலசத்துக்கு பூஜை பண்ணட்டும். அம்மா, இந்த கலசம் இருக்கே சாதாரண கலசம் இல்ல. இந்த கலசத்தை 48 நாள் பூஜையில வச்சது தெய்வீக கலசமா இது. இத உங்க வீட்ல வச்சு பூஜை செஞ்சா சகல சௌபாக்கியமும் கிடைக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க வீட்ல கொண்டு வந்து ஒப்படைக்கிறோம். சிவனாண்டி, நாளைக்கு கும்பாபிஷேகம் எப்படி ஜாம் ஜாம்னு நடக்க போகுதுன்னு பாரு. அதுக்கு பிறகாவது பொம்பளைங்கள மட்டம் தட்டுறத நிறுத்து. சாமுண்டீஸ்வரி, நான் ஒன்றும் மட்டம் தட்டல. பொம்பளைங்களால எல்லா வேலையும் செய்ய முடியாது. ஒரு சமையல் கான்ட்ராக்ட் எடுத்தோமா, ஹோட்டல் நடத்தணுமா அப்படின்னு இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த கோவில் கட்டுறது, கும்பாபிஷேகம் பண்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. புரிஞ்சுதா? நாளைக்கு கோயில் கும்பாபிஷேகத்தில் ஏதாவது பிரச்சனை வந்து அதனால ஊர் பாதிச்சா நீ வந்து நிப்ப? இதையெல்லாம் நாளைக்கு கும்பாபிஷேகம் நடக்கலைன்னா அப்ப பேசு. அதை விட்டுட்டு இப்ப பேசாத. முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி பேச முடியும்? அதான் இப்ப பேசுறேன். பொம்பளைங்க எதை எதை செய்யணுமோ அதை மட்டும்தான் செய்யணும். அதை விட்டுட்டு மேடம், நீங்க நாளைக்கு கும்பாபிஷேகத்தை நடத்தி காட்டுங்க. தேவையில்லாம இவருக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். இவர் உன்னால மேடம் எல்லாம் ஜெயிக்க முடியாது. சும்மா சவால் விட்டுட்டு இருக்காது. சரி, நான் கிளம்புறேன். சரிங்கம்மா. வாங்க. இங்க பாருங்க, அந்த அம்மா எதையோ சொல்லி தூண்டி விட்டு போறதுனால கும்பாபிஷேகம் உங்களால் தனியாக நடத்த முடியும்னு நினச்சிக்காதீங்க. அதில் ஏதாவது தப்பு நடந்ததுன்னு வச்சுங்க, சாமி குத்தத்துக்கு ஆளாயிடுவீங்க. ஞாபகம் வச்சுங்க. என்ன பூச்சாண்டி காட்டுறியா? இதுக்கெல்லாம் நாங்க யாரும் பயப்பட மாட்டோம். சாமுண்டீஸ்வரி அம்மா ஜெயிச்சு காட்டுவாங்க. வாங்கடி, போய் வேலை பார்க்கலாம். வாங்க போலாம். என்ன ஈஸ்வரி, ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? என்ன விஷயம்? வர வர அந்த சிவனாண்டி ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் எங்க போனாலும் வலிய வந்து சண்டைக்கு நிக்கிறான். அவன் என்கிட்ட மோதறதையே வேலையா வச்சிருக்கான். ஈஸ்வரி, நீ ஏன் இப்படி படபடன்னு புரிஞ்சிட்டு இருக்க? என்ன நடந்துச்சு அதை சொல்லு. பொம்பளைங்கன்னா என்ன மட்டமா? தனியா எந்த காரியத்தையும் செய்ய முடியாதுன்னு கேவலமா பேசுறான். கோயிலாச்சேன்னு நான் சும்மா விட்டுட்டு வந்தேன். இல்லனா அங்கேயே அவன் நாக்க அறுத்திருப்பேன். என் அக்கா இவ்வளவு தூரம் பேசுற அளவுக்கு அவர் என்னதான் பேசியிருப்பாரு? அம்மா, நீங்க இவ்ளோ கோவப்படுற அளவுக்கு அந்த சிவனாண்டி அப்படி என்னதான் செஞ்சா? அதையாவது சொல்லுங்கம்மா. அவன் கும்பாபிஷேகத்தை பொம்பளைங்களால தனியா நடத்த முடியாதுன்னு இலக்காரமா சொல்லிக்கிட்டு இருக்கான். கோயில கட்டுறது என்னவோ ஆம்பளைங்க தானே என்கிட்டயே சவிடால பேசிக்கிட்டு இருக்கான். அவன் சரியா தானே சொல்லியிருக்கான். எதுக்கு கோவப்படணும்? அந்தால அப்படியாம்மா சொன்னா? அவனுக்காகவாவது லேடிஸா சேர்ந்து இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி ஆகணுமா? ஆமாமா, நீங்க நடத்தி காட்டினாதான் உங்க பவர் என்னன்னு அந்த சிவனாண்டிக்கு தெரியும். ரேவதி, நாளைக்கு இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும். உனக்கு கல்யாணம்ங்கிறதுனால நீதான் கலச பூஜை பண்ணி கலசத்தை உன் கையால கோயிலுக்கு கொண்டு போகணும். புரியுதா? சரிங்கம்மா, நீங்க சொல்றபடியே செய்றேன். இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பா நடத்தி அந்த சிவனாண்டியோட மூக்க உடைக்கணும். அப்பதான் அவன் அடங்குவான்.
ஏன் புருஷன் மூக்கைய உடைப்பேன்னு சொல்ற? நீ அவமானப்படுற மாதிரி கண்டிப்பா நான் எதையாவது செய்வேன். எப்பா, இந்த வீட்டுக்குள்ள நான் உங்ககிட்ட தனியா பேசுறதுக்கு படுற பாடு இருக்கே, அது ஒண்ணும் இல்லப்பா. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்தேன். இந்த புடவை எடுத்துட்டு போய் அந்த மாயாட்ட கொடுத்து, ஏமா இது ஓன் புடவை தானேன்னு கேட்டா என்ன? நான் ஏற்கனவே கேட்டேங்க, இந்த புடவை அவங்களது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அட போப்பா, அது எப்படி அவ இல்லைன்னு சொல்ல முடியும்? அவ கட்டினது எனக்கே ஞாபகம் இருக்கும்போது அவளுக்கு ஞாபகம் இருக்காதா? நீங்க இவ்வளவு உறுதியா சொல்றீங்க, ஆனா அவங்க இல்லைன்னு சொல்றாங்களே, அதான் எனக்கும் குழப்பமா இருக்கு. அம்மா, உள்ள வாங்க. யார் நீங்க? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? அம்மா, உங்க பொண்ணு நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தேன். ஆ. வந்த இடத்துல என் புடவை ஒண்ணு தொலைச்சிட்டேன். மண்டபத்துல போய் கேட்டா அவங்க உங்க வீட்டுல குடுத்துட்டதா சொன்னாங்க. அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேம்மா. புடவையா? அப்படி ஒண்ணும் இங்க இருக்கிற மாதிரி தெரியலையே. உங்களுக்கு மண்டபத்துல யாரோ தப்பா சொல்லிருப்பாங்க. இங்க புடவையெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா, டிரைவர் மண்டபத்துல இருந்து மிஸ் ஆன பொருட்களை கொண்டு வந்து கொடுத்தாரு. அவர்கிட்ட விசாரிச்சு பார்த்தா தெரியும். ஓ, ஒரு நிமிஷம் இருங்க. டிரைவர், டிரைவர். அட என்னப்பா இந்த அம்மா ஆனா ஊனா டிரைவர்னுக்கிட்டு. ஏப்பா நீ இந்த பக்கம் போப்பா, நான் போய் பாத்ரூம் வழியா பைப்பை பிடிச்சி கீழே வந்துடுறேன். முடியலப்பா அவங்க கிட்ட. சரி சொல்லுங்க மேடம். இந்த அம்மா ஏதோ புடவைய மண்டபத்துல மிஸ் பண்ணிட்டாங்களாம். நீ கொண்டு வந்ததுல புடவை ஏதாவது இருக்கா? பிரியா, அம்மா அது என்ன கலர் புடவை? கத்திரிப்பூ கலர். எனக்கு ரொம்ப பிடிச்ச புடவை தம்பி. அதோட ராசியான புடவையும் கூட. அதை நான் அடிக்கடி கட்டிப்பேன். அது காணுங்கிறப்ப மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏமா பிடிச்ச புடவைன்றீங்க, ராசியான புடவைன்றீங்க, அப்படி இருக்க சொல்ல எப்படி மிஸ் பண்ணீங்க? ஏதோ என் கெட்ட நேரம், அதை நான் தவற விட்டுட்டேன். அதுல இருந்து மனசே சரியில்லை தம்பி. ஓ சரி இருங்க, வரேன். இந்த புடவையை பாருங்க. ஆமா தம்பி, இந்த புடவையே தான். இது எப்படி உங்க கைக்கு கிடைச்சது? அது மண்டபத்துல தான் கொடுத்தாங்க. இது இல்லாம எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருந்துச்சு தம்பி. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. சரிங்க, வரேங்க. இல்லையே, இது மாயா கட்டியிருந்த புடவையாச்சே. இந்த அம்மா புடவைன்னு சொல்லிட்டு போகுது. சம்திங் ராங். அம்மா, வா. என்ன புடவையோட வந்துட்ட போல இருக்கு? ஆமாமா, நீங்க சொன்ன மாதிரியே நடிச்சேன். என் நடிப்பை பார்த்து அசந்து போய் இந்த புடவையை கொடுத்துட்டாங்கம்மா. இந்தாங்கம்மா புடவை. இந்தா, இத வாங்கிட்டு யார் கண்ணிலையும் படாம போயிடு. சரிங்கம்மா.
ஹே டிரைவர், இந்த புடவைய வச்சு என்ன நெருங்கலான்னு பாத்தியா? நான் உன்னை விட பல மடங்கு புத்திசாலிடா. என்ன நெருங்கவே முடியாத. சிவனாண்டி, நாளைக்கு கும்பாபிஷேகம் எப்படி ஜாம் ஜாம்னு நடக்க போகுதுன்னு பாரு. என்னங்க? வா சந்திரா, உட்கார். யாருக்கும் தெரியாம வரதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சுங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. கோவில்ல நடந்த எல்லா விஷயத்தையும் உங்க அக்கா மூலமா கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, வீட்ல வந்து உங்களை பத்தி கேவலமா பேசி நாக்க உடைப்பேன் மூக்க உடைப்பேன்னு ஆவேசமா பேசிட்டு இருந்தா. ஆமா, அவ ஆம்பளைங்களை பத்தி ரொம்ப கேவலமா பேசிட்டு இருந்தா. அதனால நானும் பதிலுக்கு பேச வேண்டியதா போச்சு. சரி, அதெல்லாம் விடு. அந்த டிரைவரை வீட்டை விட்டு துரத்த ஒரு அருமையான பிளான் என்கிட்ட இருக்கு. அப்படியா? என்ன பிளான்? இன்னும் கொஞ்ச நேரத்துல கோவில் கலசம் உங்க வீட்டுக்கு வரப்போகுது. அது சாதாரண கலசம் இல்லையா, பூஜை செய்யப்பட்ட தெய்வீக கலசம் அப்படின்னு கோயில்ல பேசிக்கிட்டாங்க. அந்த கலசத்தை வச்சு வீட்டில் பூஜை பண்ணதுக்கு அப்புறம் நாளைக்கு காலையில ஊருக்காரங்க திரும்ப அந்த கலசத்தை வாங்க வருவாங்க. அப்புறம் அதை எடுத்துட்டு போய் தான் கும்பாபிஷேகமே பண்ணுவாங்க. ஏங்க, அந்த டிரைவரை வீட்டை விட்டு துரத்த பிளான் பண்ண சொன்னா நீங்க கோவில் கும்பாபிஷேகத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. சந்திரா, ஏன் அவசரப்படுற? அதுக்கு தான் வரேன். கோவில்ல இருந்து வர கலசத்தை நாம எடுத்து மறைச்சு வச்சுட்டா கலசத்தை காணோன்னு சொல்லி உங்க அக்கா பதட்டமாயிடுவா. ஊரு முன்னாடி அவ அவமானப்படுற மாதிரி ஆயிடும். அந்த நேரத்துல நீ அந்த டிரைவர் தான் கலசத்தை திருநான்னு பழிய தூக்கி அவன் மேல போட்டுரு. இந்த ஐடியா நல்லா இருக்கே. சந்திரா, இந்த தடவை அவ கோவமாயி கண்டிப்பா அவனை வீட்டை விட்டு துரத்திடுவா. ரேவதி கல்யாணமும் நாம நினைச்ச மாதிரி அந்த மகேஷோட நடக்கும். ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்கலாம். ஒன்று அந்த டிரைவரை வீட்டை விட்டு துரத்துறது, 2வது அந்த சாமுண்டீஸ்வரி ஊரு முன்னாடி அவமானப்படணும். எப்படி என் ஐடியா? அதெல்லாம் கரெக்ட் தாங்க. ஆனா இந்த தடவை என் அக்கா காரிக்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கான எவிடன்ஸோட தான் அந்த டிரைவரை மாட்டி விடணும். அப்பதான் அவன் நம்புவா. டிரைவர் கலசத்தை திருடிட்டான்னு வாயால சொன்னா மட்டும் பத்தாது. வேற எவிடன்ஸை கிரியேட் பண்ணி அவளை நம்ப வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? நல்ல ஐடியா தான் சந்திரா, இதை நான் பார்த்துக்கிறேன். சரி, நீ கிளம்பு, யாராவது பாத்திர போறாங்க. சரிங்க, நான் வரேன். ஊர்க்காரங்கெல்லாம் கலசத்தை எடுத்துக்கிட்டு வராங்க. வணக்கம்மா. வாங்க. வாங்க வாங்க. வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. அம்மா, நாளைக்கு கோவில்ல கும்பாபிஷேகம் நடக்க போகுது. நீங்க தான் அதை முன்னாடி நின்று நடத்தி கொடுக்க போறீங்க. கும்பாபிஷேகம் மொத்த செலவையும் நீங்களே ஏத்துக்கிறேன்னு பெருந்தன்மையோட சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா. கோயிலுக்கு செய்யறது புண்ணியம் தானே, அதான் நானே எல்லா செலவையும் ஏத்துக்கிறேன்னு சொன்னேன். அம்மா, ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்க கலசத்தை எடுத்துட்டு வந்துட்டோம்.
நீங்க இந்த கலசத்தை வாங்கி பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ணி நாளைக்கு உங்க கையால எடுத்துட்டு வந்து கோயில்ல பூஜை பண்ணிட்டு கோவில் கும்பாபிஷேகத்தையும் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கலசத்தை என் பொண்ணு ரேவதி வாங்கி பூஜை பண்ணி நாளைக்கு அவ கையாலேயே கோயிலுக்கு கொண்டு வர போறா. அவளுக்கு கல்யாணம் வச்சிருக்கு. அதனால அவ கையாலேயே செஞ்சா கடவுளோட அருள் அவளுக்கு கிடைக்கும். அவ கல்யாண வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும். நீங்க சொன்ன அதுக்கு மறுப்பு எதுமா? உங்க பொண்ணே வாங்கிட்டுமா? ரேவதி, கலசத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. நாளைக்கு காலையில இதே மாதிரி ஊர் மக்களோட வர்றோம். கலசத்தை ஊர்வலமா எடுத்துட்டு போய் பூஜை பண்ணி கும்பாபிஷேகத்தை பண்ணிடலாம். அப்ப நாங்க வர்றோமா? சந்தோஷம். போயிட்டு வாங்க. நல்லதுமா. ரேவதி, இந்த கலசத்தை எடுத்துட்டு போய் சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு உன் கையால பூஜை பண்ண. சரிம்மா. நீங்க எல்லாரும் வாங்க, சேர்ந்தே பூஜை பண்ணிடலாம். சரிம்மா. எல்லாரும் வாங்க, பூஜையில கலந்துக்கலாம். அத்தை, ஒரு சுமால் ரிக்வெஸ்ட். இதுல நாங்களும் கலந்துக்கலாமா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்லத்த, இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பூஜை ரூம்குள்ள வரும்போது சின்னத்தை கொஞ்சம் திட்டாங்க. அது மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது இல்லையா? அதனால முன்ஜாக்கிரதையா கேட்டுக்கலாமேன்ட்டு. நீங்களும் கலந்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்ல. ரொம்ப சந்தோஷம் தே. மாமா வாங்க கலந்துக்கோ. நீங்க போங்க 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 போங்க. சிலம்பம் பாப்பா. குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு கலசத்தை வைமா. டேய் டிரைவர், நீ இந்த வீட்ல இருக்க போற கடைசி நாள் இதுதான்டா. நாளைக்கு நீ ரோட்ல அனாதையா நிப்ப. அம்மா, தாயே, இந்த கலச பூஜை முடிஞ்சு என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். நான் எங்க அப்பா அம்மாவை போய் பார்க்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும் ஆத்தா. ஹலோ. என்ன டிரைவர் சார், சௌக்கியமா? இப்போ எதுக்கு ஃபோன் பண்ண அதை சொல்லு. என்ன ரொம்ப சூடா இருக்க மாதிரி தெரியுது. சரி, இப்போ நான் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே வரேன். இப்போ நான் உன்னை நேரில் பார்த்தாகணுமே. எதுவாக இருந்தாலும் ஃபோன்லேயே சொல்லு. டிரைவர் சார், நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் நேரில் வந்து தான் ஆகணும். என்ன முக்கியமான விஷயமா இருந்தாலும் நீ ஃபோன்லேயே சொல்லு, எனக்கு காது கேட்குது.
ஃபோனில் சொல்ல முடியாதுங்கிறதுனால தான் உங்களை நேரில் வர சொல்கிறேன். அடம் பிடிக்காம கொஞ்சம் வரீங்களா? என்ன விஷயமா இருந்தாலும் ஃபோன்லேயே சொல்லுன்னு சொல்கிறேன்ல. சார், வராட்டி நஷ்டம் உங்களுக்கு தான். நீங்கள் வரலன்னு வைங்க, நான் சொல்ல போகிற விஷயத்த நேராக வந்து சாமுண்டீஸ்வரிக்கிட்டே சொல்லிடுவேன். இது அணுகுண்டு மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். இது வெடிச்சதுன்னு வைய, அடுத்த நிமிஷம் நீ ரோட்ல நிப்ப. பரவாயில்லையா?